மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் சென்னை கோவளத்தில் தென்மண்டல கவுன்சில் மாநாடு தற்போது நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அருகே தமிழக முதல்வர் விஜய் அமர்ந்திருக்கிறார். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் தமிழக முதல்வர் விஜயும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். முதலாவதாக தமிழக முதல்வர் விஜய் வரவேற்புரையும் ஆற்றவிருக்கிறார். இதில் தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது. தென் மாநிலங்களுக்கு இடையிலான உறவை சுமூகமாக பேணும் வகையில் முதல்வர்கள் மாநாடு வழக்கமாக நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக 31வது தென்மண்டல கவுன்சில் மாநாடு தற்போது நடைபெறுகிறது. இந்த தென்மண்டல கவுன்சிலின் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதன் துணைத் தலைவராக தமிழக முதல்வர் விஜய் இருக்கிறார். இருவரும் அருகருகே அமர்ந்திருக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் முதல்வர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தெலங்கானா சார்பில் அம்மாநிலத்தின் துணை முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் பங்கேற்றிருக்கிறார். கேரள முதல்வர் வி.டி. சதீசனும் பங்கேற்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பு செய்கிறார் தமிழக முதல்வர் விஜய். தமிழகத்தின் தலைமைச் செயலர் சாய்குமார் தமிழக முதல்வர் விஜய்க்கு தற்போது பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். We now call upon the Honourable Minister for Energy Resources and Law, Government of Tamil Nadu, Thiru C.T.R. Nirmal Kumar Avargal, to kindly present the shawl and bouquet to the Honourable Chief Minister of Andhra Pradesh, Thiru N. Chandrababu Naidu Avargal. தமிழக மின்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு சிறப்பு செய்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதல்வர் விஜய் பூங்கொத்து கொடுத்து சிறப்பு செய்திருந்தார். தொடர்ந்து தமிழக மின்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார், ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள மாநில முதல்வர் வி.டி. சதீசன் ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்தார். Information and Publicity, Government of Tamil Nadu, Thiru Raj Mohan Avargal, to felicitate the Honourable Chief Minister of Karnataka, Thiru D.K. Shivakumar Avargal. தொடர்ந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கர்நாடக மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார். தெலங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதில் பங்கேற்காத நிலையில் அம்மாநிலம் சார்பில் அம்மாநிலத்தின் துணை முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கிறார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். முப்பத்து தென்மண்டல மாநில முதல்வர்கள் கவுன்சில் இந்த மாநாடு தற்போது தொடங்கியிருக்கும் நிலையில் ஒவ்வொருவருக்காக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்றிருந்தார் தமிழக முதல்வர் விஜய். ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் வி.டி. சதீசன் ஆகியோரை தமிழக மின்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் வரவேற்றிருந்தார். தொடர்ந்து கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார், தெலங்கானா மாநில துணை முதல்வர் ஆகியோரை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பூங்கொத்து அளித்து வரவேற்றார்.
அனைவருக்கும் மரியாதை நிமித்தமாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும் நிகழ்வு முடிவடைந்திருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் விஜய் வரவேற்புரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டீம் பாரத் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலோசனை நடத்தப்படுகிறது. அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக தமிழக முதல்வர் வரவேற்புரை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் சார்ந்த பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் அதில் முன்வைக்கப்படும் என்றும் தெரிகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கூட்டுறவை பலப்படுத்துவது, நீர்வள பகிர்வு ஆகியவை குறித்தும், போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு ஆகியவை குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.